வணக்கம். நம்ம இப்போ பெரியாழ்வார் திருமொழியில 4ஆம் 10 அதுல 3ஆம் திருமொழி பார்த்துட்டு இருக்கோம். முன்னாடி பகுதி திருமாலிருஞ் சோலையினுடைய பற்றிய வர்ணனை. எப்படிப்பட்ட மலை, அந்த இதுல வீற்றிருக்கக்கூடிய அவனுடைய பெருமைகளை பற்றி சொன்னாரு. இப்ப அடுத்து வருவதும் திருமாலிருஞ் சோலையினுடைய வர்ணனை தான். அந்த எந்த மாதிரியான மலை அது, அங்க அவன் வீற்றிருக்கக்கூடிய அவனுடைய சிறப்பு என்ன அப்படிங்கறதா இதுலயும் வர்றது. சரி. உருப்பினி நங்கை தன்னை மீட்பான் தொடர்ந்து ஓடிச் சென்ற உருப்பனை ஓட்டிக் கொண்டிட்டு உரைத்திட்ட உரைப்பன் மலை பொறுப்பிடை கொன்றை நின்று முறி ஆழியும் காசும் கொண்டு விருப்பொடு பொன் வழங்கும் வியன் மாலிரும் சோலையதே. முதல்ல வரக்கூடிய 2 வரி கண்ணனுடைய ஒரு திருவிளையா செய்திகளை சொல்வது. 2வது 2 வரி அந்த திருமாலிரும் சோலையினுடைய வர்ணனை. முதல்ல அது நம்ம ஏற்கனவே இந்த முன்னாடி பகுதியிலுமே பார்த்தோம். ருக்மிணியை அவன் திருமணம் செய்து கொள்வதற்கு அவளை கவர்ந்து கொண்டு வருகிறான் இல்லையா? ருக்மிணி தூக்கிட்டு தான் வரான் கண்ணன். ருக்மிணிக்கு கண்ணனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. ஆனா அவளுடைய அண்ணனாகிய ருக்மி கண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி தர மாட்டேன் அப்படின்னு மறுக்கிறான். அப்போ அவ திருமணத்துக்கு முன்னாடி அந்த சக்தி பூஜை செய்வதற்காக போகும் பொழுது அந்த இடத்துக்கு என்னை தூக்கிட்டு போயிடுன்னு அவளே ஏற்கனவே செய்தி அனுப்பியிருக்கா. கரெக்டா அந்த நேரத்துல கண்ணன் அவளை தேர்ல ஏற்றி கொண்டு கூட்டிட்டு வந்துடுறான். அப்போ அவனை தடுத்து அவனோடு போரிடக்கூடிய ருக்மியை அவன் எப்படி தடுத்து விட்டு அவளை கூட்டிக் கொண்டு வந்தான் அப்படிங்கிறத முதல் 2 வரி சொல்லுது. உருப்பினி நங்கையே, ருக்மிணியை தான் உருப்பினி அப்படிங்கிறார். நங்கை தன்னை மீட்பான் தொடர்ந்து ஓடி சென்ற, தன்னுடைய தங்கையாகிய ருக்மணியை மீட்க வேண்டும் என்று தொடர்ந்து பின்னாலேயே ஓடி வந்தவனாகிய ருக்மி, அந்த உருப்பனை, உருப்பினியோட அண்ணன் உருப்பன். ஓட்டி கொண்டிட்டு உரைத்திட்ட உரைப்பன் மலை. ஓட்டி கொண்டு இட்டு உரைத்திட்ட, அவனை தாக்கிவிட்டு அவனை தள்ளிவிட்டு ருக்மணியை அழைத்து கொண்டு வந்து தங்கிய உண்டு உறைந்திட்ட, எங்கே அழகர் மலையில தான் அவன் அவளை கூட்டிக் கொண்டு வந்து உரைகிறான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அவளை கூட்டிக் கொண்டு வந்து கண்ணன் வாழக்கூடிய மலை, அவளை தேரிலே ருக்மணியை அழைத்து கொண்டு வந்து இங்கு வாழக்கூடிய மலை இந்த மாலிரும் சோலை மலை. அந்த மலை எப்படி இருக்கு அப்படின்னா, அதுல நிறைய கொன்றை மரங்கள், சரக்கொன்றை, முக்கியமா சரக்கொன்றை நிறைய பூத்து தொங்குகிறது. அதுல சரக்கொன்றையில நீங்க பாத்தீங்கன்னா அந்த மலர் அப்படி தொங்கும், அதுக்கு கூடவே அந்த ஒரு சுருள் மாதிரி ஒரு பச்சையா ஒரு காம்பு வரும். பச்சையா மற்ற பூக்களை விட சரக்கொன்றையில அதை பார்க்க முடியும். அந்த இலைகள் தனியா இருக்கும். அந்த கொன்றை மலர் இப்படி தொங்கும் போது அதுல ஒரு பச்சையா ஒரு காம்பு மாதிரி இருக்கிறது அப்படி சுத்தி சுத்தி இருக்கும். அது பார்ப்பதற்கு மோதிரமும் காசும் போல இருக்கா. அப்ப தூரத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு கொன்றை மரம் நன்றாக பூத்து குலுங்குகிறது. அதுல தொங்கக்கூடிய மலர்கள் காசுகளை போல இருக்கின்றன. அந்த முறினா தளிர், இந்த தளிர்களும் அந்த காம்புகளும் பார்ப்பதற்கு மோதிரங்களை போல இருக்கிறது. அப்போ தூரத்துல பாக்குறவங்களை இந்த மலை அழைக்குதான், என்கிட்ட மோதிரங்களும் பொற்காசுகளும் உங்களுக்கு தருவேன் வாருங்கள் அப்படின்னு அழைப்பது போல இருக்கிறது அப்படின்னு மாலிரும் சோலையினுடைய அழகை அடுத்த 2 வரியில சொல்றாரு. பொறுப்பிடை கொன்றை நின்று, பொறுப்புனா மலை, மலைச்சாரல்ல கொன்றை மரங்கள் நின்று பூத்து மலர்ந்து குலுங்குகின்றன. முறியும் ஆழியும் காசும் கொண்டு, அதனுடைய அந்த முறின தளிர், இந்த தளிர்கள் எல்லாம் பார்ப்பதற்கு, தளிர்களும் மலர்களும் பார்ப்பதற்கு, ஆழின மோதிரம், மோதிரங்களையும் காசுகளையும் கையில் வைத்துக் கொண்டு விருப்போடு பொன் வழங்கும், அப்படி கீழே உதிரும் இல்லையா அந்த பூக்களுடைய இதெல்லாம் இதழ்கள் உதிரும். அது பார்ப்பதற்கு அந்த மலைக்கு வருபவர்களுக்கு விருப்பத்தோடு அது பொற்காசுகளை வழங்குவதை போல இருக்கிறது. அப்படிப்பட்ட அழகான மாலிரும் சோலையில் கண்ணன் வீற்றிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அது திருப்பி அந்த மாலிரும் சோலையினுடைய பெருமையை பெரியாழ்வார் இங்க சொல்றார். சரி, அடுத்த பாடல். கஞ்சனும் காளியனும் களிரும் மருதும் எருதும் வஞ்சனையில் மடிய வளர்ந்த மணிவண்ணன் மலை. நஞ்சுமிழ் நாகம் எழுந்து அணவி நளிர் மாமதியை செஞ்சுடர் நாவளைக்கும் திருமாலிரும் சோலையதே. இதுவும் அதேதான். முதல் 2 வரி இவர்களை எல்லாம் அழித்தவனாகிய கண்ணன் வாழும் மலை. அடுத்து வரக்கூடிய 2 வரி அந்த மலையில இருக்கக்கூடிய பாம்பானது, நிறைய மலை காடு, அதனால பாம்புகள் உரைகின்ற இடம். அதெல்லாம் அவனே ஆதிசேடனில் பள்ளி கொண்டு வந்தான். அதனால பாம்புகள் உகந்து கண்ணனோடு இருக்கின்றன. அதுல இருக்கக்கூடிய பாம்புகள் மேல இருக்கக்கூடிய நிலவை, வானத்தில் தெரியக்கூடிய நிலவை தங்களுக்கான உணவு என்று நினைத்து அப்படி எம்பி தன்னுடைய சிவந்த நாக்குகளை அந்த நிலவை நோக்கி நீட்டுகின்றன. அப்படிப்பட்ட மலை இந்த திருமாலிரும் சோலை மலை அப்படின்னு சொல்றாரு. கஞ்சன், கஞ்சன்னா கம்சன், காளியன் நமக்கு தெரியும், காளிங்க மர்த்தனம்.
களிறு. களிறும்னா இங்க வந்து கம்சனுடைய களிராகி குவளைய பீடம் அந்த இது. அப்புறம் மருதாக வந்த ஒரு அரக்கன், எருதாக வந்த ஒரு அரக்கன், இவர்கள் எல்லாரும் வஞ்சனையாக இவனை கொல்ல வேண்டும் என்று நினைத்தார்கள் கண்ணனை. ஆனால் அவர்கள் அனைவரையும் கண்ணன் அழித்தான். மடிய வளர்ந்த மணிவண்ணன் மலை, இவர்கள் எல்லாரையும் மாய்த்தவனாகிய மணிவண்ணன் வாழுகின்ற மலை இந்த திருமாலிரும் சோலை. அங்க இருக்கக்கூடிய பாம்பானது நஞ்சுமிழ் நாகம், நஞ்சை உமிழக்கூடிய நாகமானது எழுந்து, அது படம் எடுத்து மேலே எழுந்து, அணவின கிட்ட நெருங்கி, உயர எழுந்துனா அப்படி கிட்ட அப்படி தொடரா மாதிரி, இப்படி மேல போய் அப்படி தொடரா மாதிரி எழுந்து, நளிர் மாமதியை, குளிர் நிலவு மேல தெரிகிறது. நளிர்னா குளிர், குளிர் மிகுந்த குளிர்ச்சியான அந்த மாமதியைனா இப்ப வெண்ணிலவு, முழு நிலவு இருக்கும் பொழுது அது ஏதோ நமக்கான உணவு பண்டம் போல் இருக்கிறது என்று சொல்லி செஞ்சுடர் நாவளைக்கும், தன்னுடைய சுடரான பாம்பனுடைய நாக்கு சிவந்துதான் இருக்கும் நமக்கு தெரியும். அந்த சிவப்பான சுடர் பொருந்திய ஒளி பொருந்திய அந்த நாக்கை நீட்டி அது அந்த நிலவை தொட பார்க்கிறது. அப்படிப்பட்ட அழகான மலை திருமாலிரும் சோலையினுடைய மலை. செஞ்சுடர் நாவளைக்கும் திருமாலிரும் சோலையதே. முதல் 2 வரி இப்படிப்பட்ட கண்ணன் வாழும் இடம், 2வது 2 வரி மாலிரும் சோலையினுடைய வர்ணனை. சரி, அடுத்தது மண்ணு நரகன் செய்த சூழ் போகி வளைத்தெறிந்து கன்னி மகளிர் தம்மை கவர்ந்த கடல் வண்ணன் மலை புன்னை செருந்தியோடு புனவேங்கையும் கோங்கும் நின்று பொன்னரி மாலைகள் சூழ் பொழில் மாலிரும் சோலையதே. நரகாசுரன் வதத்தை பத்தி இந்த முதல் 2 வரி சொல்லுது. நரகாசுரன் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் கவர்ந்து கொண்டு போய் ஒரு கோட்டையில சிறை வைத்து விடுகிறான். நரகாசுரனுடைய அழிவு, நரகாசுரனுடைய கொன்றதுதான் தீபாவளி அப்படின்லாம் நம்ம படிக்கிறோம். ஆனா பெரும்பாலும் நரகாசுரனுடைய கதை அப்படி ஒரு சின்ன கதையா தான் சொல்லப்படுகிறது. ஆனா இங்க ஒரு கூடுதல் தகவல் அவர் சொல்றார். அவன் வந்து பெண்களை எல்லாம் கவர்ந்து கொண்டு போய் ஒரு கோட்டையில வச்சு காவல் வச்சிடறான் நரகாசுரன். அப்போ நரகாசுரனை கொன்று அந்த பெண்களை எல்லாம் கண்ணன் மீட்டு கொண்டு வருகிறான் அப்படிங்கிற ஒரு தகவலையும் இவர் சொல்றார். மண்ணு நரகன் செய்த சூழ் போகி வளைத்து எரிந்து, நரகாசுரனை எப்படி கொல்ல வேண்டும் என்கிற ஆலோசனைகளை எல்லாம் செய்து, நரகன் செய்த சூழ் போகி வளைத்து எரிந்து, மண்ணு அப்படின்னா நிலை பெற்ற, அவன் வரம் வாங்கி, எல்லா அசுரர்களுமே இப்படிதான் நல்ல வரம் வாங்கி நல்ல வசதியான வரங்கள் எல்லாம் வாங்கிதான் அப்படி இருப்பாங்க. அவங்களை எப்படி அழிக்கிறதுங்கிற அந்த உபாயத்தை கண்டுபிடிக்கணும் இல்லையா? நிறைய அசுரர்களுக்கு வந்து அப்படி சில வரம் இருக்கும். நம்ம வந்து நரசிம்மோதாரத்துல பாக்குறோம், இப்படி நிறைய அரக்கர்களுக்கு அந்த வரம் இருக்கும். அப்போ எப்படி அவனை கொல்வது என்கிற உபாயத்தை அறிந்து கொண்டு சூழ் போகி வளைத்து எரிந்து அந்த அவனுடைய தலையை தன்னுடைய சக்கராயுதத்தால் கொன்று எரிந்து கன்னி மகளிர் தம்மை கவர்ந்த, அவன் சிறைப்பிடித்து வைத்திருந்த பெண்கள் அனைவரையும் கண்ணன் மீட்டு கொண்டு வருகிறான். அப்போ நரகாசுரன் வதம் செய்ததற்கு முக்கியமான இன்னொரு காரணம் அவன் பெண்களை எல்லாம் கடத்தி கொண்டு போனதுதான் அப்படின்னு எடுத்துக்கலாம். அவனை கொன்றேனா தேவ மகளிரையும் பெண்களையும் அவன் கடத்தி கொண்டு போய் கோட்டையில வச்சிருக்கான். அவனை அழித்து அவர்களை எல்லாம், அந்த பெண்களை எல்லாம் காப்பாற்றியவனாகிய கண்ணன் வாழக்கூடிய கடல் வண்ணன், நீல நிற வண்ணனாகிய கண்ணன் வாழக்கூடிய மலை இந்த மலை. அந்த மலையில இவ்வளவு மரங்கள் செறிந்திருக்கின்றன. புன்னை இருக்கிறது, செருந்தி, புனவேங்கை, கோங்க மரம் எல்லாம் வரிசையாக இருந்து பூப்பதனால எல்லா மரங்களும் பூக்கின்றன. அப்படி பார்க்கும்போது எல்லாம் கிட்டத்தட்ட நிறைய இதுக்கு வந்து எல்லாமே மஞ்சள் வெள்ளை அந்த கலர்ல தான் பூக்கள் இருக்கும் இல்லையா? அப்ப வந்து அது தூரத்துல இருந்து பார்ப்பதற்கு அந்த மலையே பொன் ஆரங்களை சூட்டி இருப்பதை போல இருக்கிறது. பொன்னரி மாலைகள் சூழ் பொழில் மாலிரும் சோலையதே. தொலைவில் இருந்து பார்ப்பவர்களுக்கு அந்த மலையே பொன் ஆரங்களை சூட்டி இருப்பதை போல இருக்கக்கூடிய அழகு பொருந்திய மலை அந்த திருமாலிரும் சோலை மலை அப்படிங்கிறார். நம்ம இந்த திருமாலிரும் சோலை மலையினுடைய வர்ணனை எல்லாம் படிச்சுட்டு அங்க போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஏமாற்றமா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் போனது, இப்ப நடுவுல போல. மேபி இப்ப திரும்பி யாராவது போயிட்டு வந்தவங்களுடைய இதை கேட்டா தெரியும். கொஞ்சம் பெரிய மலை தான், நடக்கணும், மேல நூபுரகந்து வேற இருக்கு. ஸோ அழகான மலை தான். அப்போ மேபி பெரியாழ்வார் வாழ்ந்த காலத்துல அது வந்து இவ்வளவு போக்குவரத்து எல்லாம் இல்லாத காலத்துல அது அப்படி அழகான மலையாகவும் இருந்திருக்கும். சரி, அடுத்தது ஒரு புராண கதை தான். மாவலி தன்னுடைய மகன் வானன் மகள் இருந்த காவலை கட்டழித்த தனிக்காளை கருதும் மலை. கோவலர் கோவிந்தனை குறமாதர்கள் பண் குறிஞ்சி பா ஒலி பாடி நடம்பயில் மாலிரும் சோலையதே.
இதுக்கு வந்து பானாசுரனுடைய மகள். பானாசுரன் யாருன்னா மாவலி சக்கரவர்த்தியினுடைய மகன். மாவலி சக்கரவர்த்தியை வாமன அவதாரத்துல கண்ணன் கொன்றான். அவனுடைய பேரன் பானாசுரன் மகன். அவனுடைய மகன் பானாசுரன். பானாசுரனுடைய மகள் உஷை. உஷை அவ பேரு. அவ வந்து கண்ணனுடைய பேரன் அனிருத்தன் அப்படிங்கிறது அவனோட பேர். கண்ணனுடைய பேரன். அவனை வந்து காதலிக்கிறான். காதலிக்கிறான்னு அவன் நேருக்கு நேரம் பார்த்தது இல்லை ரெண்டு பேருமே. அவளுடைய கனவுல அவ அனிருத்தனை பார்க்கிறா. பார்க்கும்போது அவன் மேல் காதல் வயப்படுகிறாள். இப்படி நிறைய கதைகள் நம்ம பார்க்கலாம். நிறைய வந்து நீவன் மனோன்மணி நாடகம், சுந்தரம் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை எழுதின மனோன்மணி நாடகத்துல கூட அது அப்படிதான் வரும். மனோன்மணி வந்து கனவுல கண்டுதான் அவனை பார்த்து காதல் வயப்பட்டு அவனை வரைஞ்சு வைப்பா. அப்புறம் அவனே படையெடுத்து வருவான். அவனுக்கும் அவனுடைய கனவுல அவ வந்திருப்பான். இவன் கனவுல அவ வந்த மாதிரி அவன் கனவுல அவ வந்திருப்பான். அவனும் அதே போல ஒரு பெண்ணை தான் திருமணம் செய்து கொள்ளணும் தேடிட்டு இருப்பான். அப்போ அவனே இந்த நாட்டை போர் பிடித்து சிறை பிடிக்கும் பொழுது அப்புறம் இவளை பார்ப்பான், திருமணம் செய்து கொள்வான் என்பது மனோன்மணியம் நாடகத்துல வரக்கூடிய கதை. இங்க பானாசுரனுடைய மகள் உஷை வந்து அனிருத்தனை காதலிக்கிறாள். அனிருத்தனை கனவுல பார்த்து காதலிக்கிறாள். அப்போ அவளுடைய தோழியாகிய சித்திரலேகை அப்படிங்கிறவ வந்து படம் வரையக்கூடியவள். அந்த படம் அவ பல படங்களை இப்படி வரைகிறா. பல மனிதர்களுடைய படங்கள் வரையும் பொழுது அவ அனிருத்தனையும் வரைகிறா. அவ எதேச்சியா வரைகிறா. அது அனிருத்தனுடைய படமா இருக்கு. அப்போ உஷை காட்டுறா, இதுதான் வந்து நான் காதலிக்கிறவன் வந்து இவன் தான் அப்படிங்கிற மாதிரி காட்டுறா. அப்புறம் அவ வந்து எப்படியோ அது வந்து அனிருத்தனோட அவ சேர்த்து வைக்கிறா. ஆனா வந்து உஷையினுடைய தந்தை அதை ஒத்துக்கல. ஏன்னா ஏற்கனவே பகை இருக்கு இல்லையா, அவளுடைய தந்தையை கொன்றவன் தானே. அதனால ஒத்துக்காத போது தன்னுடைய பேரனுடைய காதலுக்காக கண்ணன் போய் அந்த தப்ப உஷையை அவன் காவல் வைத்து விடுகிறான். பானாசுரன் உஷையை காவல் வைத்த உடனே தன்னுடைய பேரனுக்காக கண்ணன் போய் அந்த உஷையை மீட்டு கொண்டு வந்து தன்னுடைய பேரனுக்கு திருமணம் செய்து வைக்கிறார் அப்படின்றது ஒரு புராண கதை. அதிகமா இந்த கதைகள் நம்ம அதிகமா கேள்விப்பட்டதில்லை இல்லையா. நம்ம வந்து துவாரகை பற்றிய கதைகளே அதிகமா நம்ம இது பண்றது இல்லை. பாகவத கதைகள் தான் நம்ம படிக்கிறோம். சரி, இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு. இப்போ மாவலி தன்னுடைய மகன் பானாசுரன், அவனுடைய மகள் இருந்த உஷையவ பேரு, அவள் இருந்த காவலை கட்டழித்த, அவள் கண்ணனுடைய பெயரையும் காதலிக்கிறாள் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவன் அவளை காவலில் வைத்து விடுகிறான் பானாசுரன். அந்த காவலை எல்லாம் கட்டழித்து அவன் தனி காளை போல, இங்க வந்து தாத்தா இப்போ இல்லையா, பேரன் பேத்திகளுடைய திருமணத்துக்காக தான் கண்ணன் போறான். அப்ப அந்த கண்ணனையே வந்து இவர் காளை அப்படிங்கிறார். தனிக்காளை. தனிக்காளைங்கிறது இங்க அனிருத்தனை குறிக்கல, கண்ணனை தான் குறிக்குது. அந்த வயதிலையும் அவன் ஒரு காளை போல நின்று போராடி தன்னுடைய பேரனை அந்த தான் விரும்பிய மகளோடு அவன் சேர்த்து வைத்தான் அப்படிங்கிறத சொல்றாரு. இப்போ அப்படிப்பட்டவன் வாழக்கூடிய மலை இது. சரி, அந்த மலையில இருக்கக்கூடிய குறமகளிர் கோவிந்தனை பற்றிய பாடல்களை பாடி குறவை கூத்து ஆடி மகிழ்கிறார்கள் அப்படிங்கறத அடுத்த ரெண்டு வரி சொல்லுது. கோவலர் கோவிந்தனை குற மாதர்கள் பண் குறிஞ்சி பண் பாடி நடனமாடி அவனை வாழ்த்தி பாடுகிறார்கள். அந்த பாடல்கள் எதிரொலிக்கக்கூடிய மலை அந்த திருமாலிரும் சோலை மலை. அதுல வந்து அவன் உஷையினுடைய காதலை நிறைவேற்றியவனாகி கண்ணன் வாழுகிறான் அப்படின்னு சொல்றாரு. சரி, அடுத்த பாட்டு வந்து பல பல ஞாழம் சொல்லி பழித்த சிசுபாலன் தன்னை அலை வலைமை தவிர்த்த அழகன் அலங்காரன் மலை. குலமலை கோலமலை குளிர் மாமலை கொற்றமலை நிலமலை நீண்டமலை திருமாலிரும் சோலையதே. எவ்வளவு அழகா இருக்குல்ல, கும்மி அடிக்கிறது போல இருக்கு. இதே மாதிரிதான் வந்து குற்றாலக்குறவஞ்சியில மலை வரும், மலை பாட்டு வரும். பின்னாடி குரத்தி பாடுவா, எந்த மலை உங்களுடைய மலை அப்படின்னு வசந்தவல்லி கேட்கும் போது எங்கள் மலை அம்மை அப்படின்னு வரும். நிறைய முதல்ல முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல குழந்தைகள் டான்ஸ் ஆடுறதுக்கு அந்த பாட்டு எடுத்துப்பாங்க. மலை எங்கள் மலை அம்மை அப்படின்னு வரும். சோ அதே மாதிரி இங்க இந்த மலையை பற்றி அவ்வளவு அழகா பாடுறாங்க. ரொம்ப அழகா இருக்கு இந்த வரியெல்லாம். பல பல நாழம் சொல்லி, நாழம்னா குற்றம், வஞ்சனையான பேச்சுக்கள், அவதூறான பேச்சுக்கள் எல்லாம் சொல்லி சிசுபாலன் கண்ணனை அவன் தூற்றுகிறான். அந்த சிசுபாலனையும் கண்ணன் கொள்கிறான் இல்லையா. பல பல ஞாழம் சொல்லி பழித்த சிசுபாலன் தன்னை, கண்ணனை பழித்தவனாகி சிசுபாலன் என்பவனை அலை வலைமை தவிர்த்து, அவனுடைய அலை வலைமைன அற்பத்தனத்தை போக்கி அவனை கொன்றொழித்தவனாகிய கண்ணன் வாழக்கூடிய அழகன் அலங்காரன். அது கீழே இருக்கிற ஒரு கல்லழகர் தானே இல்லையா. அந்த திருமாலிரும் சோலையினுடைய கீழே இருக்கக்கூடியது வந்து அழகர் மலை. அந்த அழகர் கீழே இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு அழகர் தான் பேரு. அழகர் அலங்காரன் மலை, அவன் பல அலங்காரங்களை கொண்டவன், அதனால அலங்காரன் மலை. அது எப்படிப்பட்ட மலைனா குலமலை கோலமலை குளிர் மாமலை கொற்றமலை
நிலமலை நீண்ட மலை திருமாலிரும் சோலையதே. அழகை உடைய மலை, குளிர்ந்த பெரிய மலை, கொற்றமலை, அரசு போல அவன் வீற்றிருக்கக்கூடிய மலை, நிலமலை, நீண்ட மலை, இந்த சிறப்புகள் எல்லாம் உடையது அந்த திருமாலிரும் சோலை மலை அப்படிங்கிறார். சரி, அடுத்த பாடல். பாஞ்சாலிக்கு பெரிய துன்பம் நேர்ந்தது. ஆனா அந்த துரியோதனாதிகள் 100 பேருடைய மனைவிக்கு அது தெரியுமா அப்படின்னா, ஆமா, கும்மி பாட்டு போலதான் இருக்கு. அப்படி கூட பாடலாம் தான். என்ன ராகம்னு தெரிஞ்சா அப்படி இந்த ராகத்தோட பாடலாம். அப்போ அந்த 100 மனைவி இப்போ 5 பேருடைய மனைவியாகிய பாஞ்சாலி பட்ட துன்பத்தை அந்த 100 மனைவிகளுக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது. அவர்கள் அது போல ஒன்றை அனுபவித்தார்களா முன்னாடி அப்படின்னா இல்ல, யாரும் அனுபவிக்கல. ஆனால் குருக்ஷேத்திர போர் நடந்த போது பாஞ்சாலி அனுபவித்த துன்பத்தை போலவே அவர்களும் அனுபவித்தார்கள். அவர்களுடைய கணவன்மார்கள் எல்லாம் போரில் இருந்து பட அந்த துன்பத்தை அவர்களும் அனுபவித்தார்கள். சோ அந்த துன்பத்தை அவர்களுக்கு செய்தவன் கண்ணன். பாஞ்சாலி பட்ட துன்பத்தை எல்லாம் அவன் துரியோதனாதிகளுடைய மனைவியருக்கு அவன் அந்த துன்பத்தை படச் செய்தான். அப்படிப்பட்டவன் பாஞ்சாலியினுடைய துயர் தீர்த்து அவர்களும் அதே துயரை படுமாறு அவன் ஆக்குவித்தான். அதுதான் பாரத போர். சோ அதை பத்தி சொல்றாரு. அதை சொல்லி வண்டினங்கள் பாடக்கூடிய மலை இந்த மலை அப்படிங்கிறார். பாண்டவர் தம்முடைய பாஞ்சாலி மறுக்கம் எல்லாம் ஆண்டு அங்கு 100 பெண்டிர்மேல் வைத்த அப்பன் மலை. பாண்தகு வண்டினங்கள் பண்கள் பாடி மது பருக தோண்டல் உடைய மலை தொல்லை மாலிரும் சோலையதே. பாண்டவருடைய மனைவியாகிய பாஞ்சாலி மறுக்கம் எல்லாம், அவளுடைய மனக்கலக்கம் எல்லாவற்றையும் அவங்க அனுபவிச்சறியல. அவதான் அனுபவிச்சா எல்லாத்தையும். ஆனால் பின்னாடி அவர்கள் அதை அனுபவிக்கும்படியாக கண்ணன் செய்தான். ஆண்டு அங்கு 100 பெண்டில் மேல் வைத்த அப்பன் மலை. அப்பன் போன்றவனாகிய பாஞ்சாலிக்கு அவன் தான் இது இல்லையா, அவனை காத்தவன் அவன் தான். அதனால அவர்களும் அந்த வலியை அனுபவிக்க செய்தவனாக அவன் இருந்தான். சரி, பாண்தகு வண்டினங்கள் பாடக்கூடிய, இமிழ் இசை எழுப்பக்கூடிய வண்டினங்கள் எல்லாம் பண்களை பாடி. ஏன் பண்கள் பாடுது அப்படின்னா, அங்க நிறைய மரங்கள் இருக்கிறது, மலர்கள் இருக்கின்றன, அவற்றிலெல்லாம் பூக்கள் நிறைந்திருக்கிறது. அந்த தேனையெல்லாம் பருகிய வண்டுகள் இன்னிசை எழுப்பி பாடி மகிழ்வோடு திரிகின்றன. அது போல ஊற்றையுடைய, அதோடு அங்க நிறைய நல்ல ஊற்றுகள் இருக்கின்றது. தோண்டல் உடைய, தோண்டல்னா ஊற்று, நல்லா இருக்கு இல்லையா வார்த்தை, தோண்டல் அப்படிங்கிறது ஊற்று. அப்படி தோண்டினா தண்ணி வந்துடும், அப்படியே ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. அப்படி தோண்டினா தண்ணி வந்துடும். தோண்டல் உடைய மலை தொல்லை மாலிரும் சோலையதே. இந்த மாலை செழித்திருக்கும் ஊற்றையுடைய தொல்லைனா தொல்லைனா துன்பம் கொடுக்கறது இல்ல, தொல்லை பழமையான மலை இந்த திருமாலிரும் சோலை மலை அப்படிங்கிறார். சரி, அடுத்த பாடல் ராமாவதாரத்தை சொல்லுது. கணங்குழையால் பொருட்டா கணை பாரித்து அரக்கர் தங்கள் இனம் கழு ஏற்றுவித்த எழில் தோள் எம் ராமன் மலை. கணம் கொழி தெள் அருவி வந்து சூழ்ந்து அகழ் ஞாலம் எல்லாம் இனம் குழு வாடும் மலை எழில் மாலிரும் சோலையதே. கணம் குழையால் அழகான குழைகளை அணிந்தவளாகிய சீதா பிராட்டியை நீக்கும்படியாக கணை பாய்த்து, கணைகளை எல்லாம் அனுப்பி அம்பு எய்து அரக்கர்களுடைய குலத்தையே கழுவேற்றியவன். கழுவேற்றினா ஒட்டுமொத்தமாக அவர்களை அழித்தவன். ஏற்றுவித்த எழில் தோள், அழகான தோள்களை உடையவனாகிய ராமன் வசிக்கக்கூடிய மலை அது. கண்ணன் ராமன் எல்லாம் ஒண்ணுதானே, அதனால ராமன் மலை. கணம் கொடி தெள்ளருவி வந்து சூழ்ந்து, மேலே நூபுரகங்கை இருக்கிறது, இன்னும் பல அருவிகள் இருக்கின்றன. அவையெல்லாம் கீழே பொழிந்து மக்கள் எல்லோரும் கூட்டம் கூட்டமாக நீராடக்கூடிய அழகான எழில் அழகு மிகுந்த மலை இந்த மாலிரும் சோலை மலை அப்படிங்கிறார். ஈஸியாதான் இருக்கு இல்லையா? சரி, அடுத்தது அதேதான், ராமாவதாரம் தான். எரி சிதறும் சரத்தால் இலங்கையினை தன்னுடைய வரிசிலை வாயில் பெய்து வாய்க்கோட்டம் தவிர்ந்து உகந்த அரையன் அமரும் மலை அமரரோடு கோணும் சென்று திரிசுடர் சூழும் மலை திருமாலிரும் சோலையதே. எரி சிதறும், எரினா நெருப்பு. ராமன் விட்ட அம்புகளில் இருந்து நெருப்புகள் சிதறி பறந்தன, அது இலங்கையை அழித்தது இல்லையா? எரி சிதறும் சரத்தால், சரம் அம்புகளினால் இலங்கையை அவன் அழித்தான். வரிசிலை வாயில் பெய்து வாய்க்கோட்டம் தவிர்த்து, ராவணனுடைய வாய்க்கோணல், கோட்டம்னா கோணல், இங்க
வாய் கோட்டம்னா என்னது? ராவணன் வந்து ரொம்ப பேசிட்டு இருந்தான் இல்லையா? என்ன யாராலும் அழிக்க முடியாது, ஒரு மானுடன் என்னை அழிப்பானா, இப்படி எல்லாம் என்னை எவ்வாறு அழிச்சிட முடியாது அப்படின்னு அவன் பெரிய ஒரு இது பேசிட்டு இருந்தான். என்னை யாரும் ஒண்ணும் செஞ்சிட முடியாது அப்படின்னு. அப்போ அந்த வாய் கோணி அவன் அதெல்லாம் பேசினான். இந்த வாய் கோணையில எல்லாம் தன்னுடைய சரத்தை விட்டு அனுப்பி ராமன் நேராக்கினான். இப்ப இனிமேலாம் இந்த மாதிரி நீ பேசவே முடியாது அப்படின்னு சொல்லி அவனை அவன் அழித்தான். அப்படிப்பட்ட ராமன் வாழுகின்ற மலை அது. அரையன் அமரும் மலை. அவர்களுடைய தலைவனான அரையன்னா இங்க தலைவன். அமரும் மலை, அமரரோடு கோணும் சென்று, தேவர்களும் தேவர்களுடைய தலைவனான இந்திரனும் சென்று அவனை வழிபடக்கூடிய, வலம் செய்யக்கூடிய திரிசுடர் சூழும் மலை. அவர்கள் நாள்தோறும் வந்து, இந்திரர்களும் சந்திரர்களும் வந்து சூழ்ந்து அந்த மலையை சுற்றி வந்து வணங்குகிறார்கள். அப்படிப்பட்ட திருமாலிரும் சோலையில் அவன் ராமனாகியவன் வீற்றிருக்கிறான் அப்படின்னு சொல்றார். சரி, அடுத்தது வராக அவதாரத்தை சொல்றார். நிறைய முக்கியமா சில அவதாரங்கள் தான் அடிக்கடி பேசப்படுகிறது இல்லையா? நரசிம்ம அவதாரம், ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம். பரசுராம அவதாரம் அவ்வளவு புகழ் பெற்றதா பேசப்படுறது இல்லை. பலராமனும் அவ்வளவா ஒண்ணும் இல்லை. சோ முக்கியமான அவதாரங்கள்னா இந்த 4 தான். வாமன அவதாரம், நிறைய வாமன அவதாரம் முன்னாடி நம்ம படிச்சோம். வாமன அவதாரம், கிருஷ்ண அவதாரம், ராம அவதாரம், நரசிம்ம அவதாரம், இதெல்லாம் தான். கூர்ம மச்ச அதெல்லாம் அதிகமா பேசப்படுறதுல வராகம் அப்பப்போ வருது. இது வராக அவதாரம். கோட்டு மண் கொண்டிடந்து குடங்கையில் மண் கொண்டளந்து மீட்டு அத்து உமிழ்ந்து விளையாடும் விமலன் மலை ஈட்டிய பல பொருள்கள் எம்பிரானுக்கு அடியுரை என்று ஓட்டரும் தன் சிலம்பு 6 உடை மாலிரும் சோலையதே. வராக அவதாரம் எடுத்து அவன் இரண்யாட்சன் என்பவன் பூமியை அபகரித்துக் கொண்டு சென்ற போது வராக அவதாரம் எடுத்து பன்றியாகி அவன் பூமியை குடைந்து சென்று அந்த இரண்யாட்சனை அழித்து அந்த பூமியை மீண்டும் எடுத்து கொண்டு வந்தான். அந்த மண் உருண்டையாக இருந்த பூமியை மீண்டும் எடுத்து கொண்டு வந்தான். அதே போல அத பூமியை பிரளயத்துல அழியும் பொழுது அவன் தான் விழுங்கி விட்டு அந்த பூமியை விழுங்கி, பிரளயம் வரும்பொழுது எம்பெருமான் அதை விழுங்கிடுவான். விழுங்கிட்டு திருப்பி அதை உமிழ்வான். அந்த பிரளயம் முடிஞ்சு போன பிறகு திருப்பி அதை உமிழ்வான். திருப்பி உயிர் பிறக்கும். திருப்பி இந்த பூமி இந்த பிரபஞ்சம் திரும்ப உண்டாக ஆரம்பிக்கும், செழிக்கும். இது புராணங்கள்ல சொல்லப்படக்கூடிய கதைதான். அதுதான் இங்க சொல்றாரு. வராக அவதாரம் எடுத்து மண்ணை இரண்யாட்சம் கவர்ந்து கொண்டு போன அந்த பூமியை காத்து கொண்டு வந்தான். மீண்டும் அந்த உலகத்தை விழுங்கி பிரளயம் முடிந்தவுடன் மீண்டும் உமிழ்ந்து அவன் இந்த உலகத்தை ரட்சிக்கிறான். அப்படிப்பட்ட விமலன், குற்றங்கள் இல்லாத, மாசு மறுவில்லாத அவன் வாழக்கூடிய மலை இது. சரி, அங்க மேல ஓடக்கூடிய சிலம்பு ஆறானது என்ன செய்கிறது என்றால், எம்பெருமானுக்கு உகந்த பொருள்கள் என்று பல காணிக்கை பொருள்களை கொண்டு அவனுடைய காலடியிலே விட்டு வணங்கி நிற்கிறது. அது சிலம்பாறு ஓடுது. அது ஆறு நிறைய பொருள்களை அடித்து கொண்டு வருகிறது. அது பார்ப்பதற்கு எம்பிரானுக்கு காணிக்கை செலுத்துவதை போல இந்த ஆறு ஓடி விடுவதை போல பெரியாழ்வார் இங்க கற்பனை செய்கிறார். 6 உடை மாலிரும் சோலையதே. சரி, 1000 தோல் பரப்பி முடி 1000 மின் இலக 1000 பைந்தலைய அனந்த சயனன் ஆளும் மலை 1000 ஆறுகளும் சுனை பல 1000ம் 1000 பூம்பொழிலும் உடை மாலிரும் சோலையது. எல்லாம் சொல்லியாச்சு. சொல்லி சொல்லி பார்த்து மாளல. இன்னும் சொல்றதுக்கு நிறைய இருக்கு. இவ்வளவு இருக்கு, இவ்வளவு இருக்கு, இவ்வளவு இருக்கு. அதுக்காக தான் 1000 1000 தோல் பரப்பி, 1000 தோள்கள், 1000 திருமுடிகள் ஒளி வீச. அவனுக்கு திருமாலுக்கு 1000 தோள்கள், 1000 திருமுடி, 1000 பைந்தலைய அனந்த சயனன் ஆளுமலை, 1000 தலைகளை கொண்டவனாகிய அந்த ஆதிசேடன் மேலே படுத்துக் கொண்ட அனந்த சயனம்னா அப்படி அரித்துயில். அரித்துயில்னா யோக துயில். தூக்கம் இல்லை, அப்படியே கண்ணை மூடிட்டு படுத்திருக்கிறது. பேசாம எல்லாத்தையும் கவனிக்கிறது, ஆனா கண்ணை மூடிட்டு படுத்திருக்கிறது. அனந்த சயனம். அந்த அந்த சயனம், அந்த படுத்திருக்கிற போஸ்க்கு அந்த பேர் இல்லையா, அனந்த சயனன் ஆளுமலை. அவன் இந்த மலையை அவன் படுத்துக்கொண்டே அந்த மலையை ஆளுகிறான். 1000 ஆறுகள் ஓடுகின்றன அந்த மலையில. சுனை பல 1000 இருக்கிறது. அவ்வளவு நீர் செழிப்பு மிகுந்த இடம். 1000 பூம்பொழிலும். இப்படி நீர்வளம் இருப்பதனால பூம்பொழில்களும் 1000 இருக்கின்றன. அந்த மாலிரும் சோலை என்ன சொல்றது, 1000 இருக்கு போங்க, அவள்தான். அவ்வளவு இருக்கு. 1000 கைகளோடு அவன் இருக்கிறான். 1000 ஆறுகள் ஓடுகின்றன. அதனால 1000 பூம்பொழில்கள் சூழ்ந்திருக்கின்றன. அவ்வளவு அழகான மலை அது அப்படிங்கிறார். சரி, இந்த மாலிரும் சோலையை பற்றி பெரியாழ்வார் பாடி இந்த பாடல்களை படித்தால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா,
வேதாந்த விழுப்பொருளின் மேலிருந்த விளக்கை விட்டு சித்தன் விரித்தனனே. இது இந்த வேதாந்த விளக்கை அவன் நமக்கு விட்டு சித்தன் விரித்து சொல்லியிருக்கிறான். அது நமக்கு பலனுடையது. மாலிரும் சோலை என்னும் மலையை உடைய மலையை நாலிரு மூர்த்தி தன்னை நால்வேத கடல் அமுதை மேலிரும் கற்பகத்தை வேதாந்த விழுப்பொருளின் மேலிருந்த விளக்கை விட்டு சித்தன் விரித்தனனே. திருமாலிரும் சோலை என்னும் திருமலையை எப்பொழுதும் வாழிடமாக அவன் கொண்டிருக்கிறான். திருமால் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மலை அது. அடுத்தது 4 வடிவங்களை கொண்டிருக்கிறான் அவன். திருமாலுக்கு 4 வடிவங்களை சொல்றாங்க. 4 மூர்த்தி அப்படின்னா வாசுதேவ, சங்கர்ஷ்ண, பிரத்யும்ன, அனிருத்த, இந்த 4 வடிவங்களை அவன் கொண்டிருக்கிறான். இந்த 4 வடிவங்கள் அவனுக்கு உண்டான். வாசுதேவ, சங்கர்ஷ்ண, பிரத்யும்ன, அனிருத்த, இந்த 4 வருஷம். அனிருத்தங்கிறது திருமாலுக்கும் இருக்க பேர் தான். அந்த பேர் தான் அவனுடைய பேரனுக்கும் இருக்கு. 4 வேத கடல் அமுதை, 4 வேதங்களை கொண்டு அவன் கொண்டிருப்பவன், வடிவங்களை உடையவன். ரிக், யஜூர், சாம, அதர்வண வேதம் எனும் 4 வேதங்களுடைய கடலின் அமுதம் போன்றவன். இந்த 4 வேதங்களையும் கடைஞ்சா அவனுக்கு என்ன கிடைக்கும்னா அமுதமாகி அவன் கிடைப்பான். மேலிரும் கற்பகத்தை, வானுலகத்தில் இருக்கக்கூடிய கற்பகம் கீழேயே வந்து விட்டது போல அவன் திருமாலிரும் சோலையில் வசிக்கிறான். வேதாந்த விழுப்பொருளின் மேலிருந்த விளக்கை, உபரிடங்களில் கூறப்படக்கூடிய சிறந்த பொருள்களை எல்லாம் விளக்கி உரைக்கின்ற விளக்கு போன்றவன் அவன். இதையெல்லாம் விளக்கி நமக்கு விட்டு சுத்தனாகிய பெரியாழ்வார் இப்பொழுது நமக்கு உரைத்திருக்கிறார். இப்ப பெரியாழ்வார் சொல்லலைன்னா நமக்கு அவனுடைய சிறப்பு, இந்த சிறப்பு தெரியாம போயிருக்கும். அதனால அவனுடைய சிறப்பை அவர் கூறுகிறார் அப்படின்னு இந்த 3ஆம் திருமொழி இதோட நிறைவு பெறுகிறது. 4ஆம் பத்தினுடைய 4ஆம் திருமொழியை நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.